Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு அழகான சிலையை வடிவமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலாக அந்த சிற்பி ஒரு கல்லை எடுத்து உளியினாலே அதை செதுக்க வேண்டும். எவ்வளவாய் அதை செதுக்குகிறாரோ அவ்வளவு அழகான வடிவம் உள்ள ஒரு சிலையாக அந்த கல் மாறும். நாமும் கூட ஒரு அழகான உருவமாக, ஒரு அழகான மனிதர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பமும் கூட. யாக்கோபு 1:18 தாம் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை தம்முடைய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்மை ஒவ்வொரு நாளும் தம்முடைய வசனத்தை கொண்டு உருவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வசனத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கும் நம்மை ஆசீர்வாதமாக அவர் வைக்கிறதற்கு அது ஏதுவா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய சிற்பியாக, நம்முடைய குயவனாக இருக்கிற ஆண்டவருடைய கரத்துல நம்மை விற்று கொடுப்போம். எங்களை ஒவ்வொரு நாளும் வணைந்து கொள்ளுங்க, உருவாக்குக என்று சொல்லி சொல்லுவோமா? Praise the Lord. உமக்காகவே நான் வாழ்கிறேன், வணைந்திடும் சித்தம் போல். உமக்காகவே நான் வாழ்கிறேன், வணைந்திடும் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை உருவாக்க ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி உமக்காக வாழ எங்களை விற்று கொடுக்கிறோம். எங்களை உருவாக்கும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.